communication is like you're attempting to say some meaning. So through a sender or through a sender and a receiver. So அதாவது நீங்க ஏதோ ஒரு மீனிங் உங்க மைண்ட்ல இருக்க ஏதோ ஒரு தாட்டை so you are going to attempt to make a meaning of it. So through a sender, from a sender through a channel to a receiver. So இதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். So இப்ப கம்யூனிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்றப்போ so we have these 4 things. So verbal சொல்லுவோம், நான் வெர்பல் சொல்லுவோம், para, listening, so அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. So அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So இதுதான் கம்யூனிகேஷனோட மாடல். So இப்ப நான் வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன், இப்ப நான் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நான் டூயிங் அ கான்வர்சேஷன் வித் யூ, ரைட்? So I'm doing communication with you. So இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மைண்ட்ல வந்துட்டு so I just prepare something. So நான் இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு I just prepare something. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷனை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண திங்ஸ் வந்துட்டு இதுதான் பேசலாமா, ஓகே நான் என்னோட கான்செப்ட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நான் இதை பேசலாமா, இந்த வேர்டுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஜஸ்ட் ரீபில்ட் த திங்ஸ் விச் ஐ ஹவ் டன் இன் மை மைண்ட். ஓகே, அந்த கான்டெக்ட் வந்து நான் ரீபில்ட் பண்ணுவேன். ஸோ அது என்கோடிங்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து சேனல். ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சேனல் வந்துட்டு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் சேனல். ஸோ த்ரூ எலக்ட்ரானிக் மோடு. ஸோ ஐ ப்ரிஃபர் லைக் விர்ச்சுவலாகவும் இருக்கலாம், ஸோ அப்படி இல்லாட்டி ஃபேஸ் டு ஃபேஸாகவும் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று, ஸோ அதை வந்துட்டு சேனல்னு சொல்லுவோம். ஒரு மீடியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட கான்வர்சேஷன் எந்த வழியா போகுது அப்படின்றத சேனல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து டீகோட். ஸோ அதுக்கடுத்து ரிசீவருக்கு போவோம். ஸோ ரிசீவர் வந்துட்டு நீங்க என்கோட் பண்ண மெசேஜை டீகோட் பண்ணுவாங்க. ஸோ டீகோடிங் அப்படின்ற சென்ஸ் லைக் நீங்க என்ன மீனிங்ல சொல்றீங்களோ ஸோ அதே மீனிங்ல வந்துட்டு they will try to understand. So that is called decoding. So அதுக்கப்புறம் அந்த decode பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரிசீவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா போகும். So this is what the communication mode is. Okay, so sender will encode the message, then through a channel it will go to the receiver will decode it. So this is what the communication model is. Okay, so இப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்றப்போ so we have already seen this like communicationல வந்துட்டு 4 things இருக்கு. verbal communication, non verbal, para, listening அப்படின்னு சொல்லிட்டு. So இப்போ verbal communicationக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். So இப்போ verbal communication அப்படின்றது என்னன்னா இப்போ if you are conversing in language or in any language, okay, so you have more options. ஸோ இப்போ நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் என்னென்ன வேர்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஓப்பனிங் அ கம்யூனிகேஷன். ஸோ ஓப்பனிங் அ கம்யூனிகேஷன் அப்படின்றப்போ நீங்க பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நான் இப்போ பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் மேக் அ கான்டாக்ட் இன் மை மைண்ட். ஓகே, ஸோ அதை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கான்வர்சேஷன். ஸோ அதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யூஸ் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ். ஓகே, யூஸ் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ். ஸோ என்ன வேர்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றதுல ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரிசைஸா இருக்கணும் அண்ட் ரொம்ப வந்துட்டு கான்ஃபிடென்டா இருக்கணும். ஸோ என்ன பி கன்வர்சிங் வித் இன்டர்வியூவர் லைக் when you talk with your friends, so that can't be a formal one, no. ஸோ நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்றப்போ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்களோட வேர்ட்ஸ் வந்துட்டு அப்ரோப்ரியேட்டா சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டியில இருக்கீங்க அப்படின்றப்போ ஸோ யூ கான் பி ஃபார்மல் வித் them. ஸோ அப்படி ஃபார்மலா வந்துட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க கூட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க. ஸோ இவன் கூட எதுக்கு ஃபார்மலா இருக்கா, இவன் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு. ஸோ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, என்ன என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க, என்ன அக்கேஷன்ல இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து சூஸ் யர் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது ரீபில்டிங். ஸோ என்ன வேர்ட் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்களோ ஸோ அதை பிஃபோர் கன்வர்சிங் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் யூ ஆர் கோயிங் டு ரீபில்ட் த வேர்ட். ஸோ ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டாக் நவ், ஸோ அப்படின்றது ஒரு வேர்டு. ஸோ அதை நான் வந்துட்டு இன்னும் எப்படி வந்துட்டு பவர்ஃபுல்லா சொல்லலாம். ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்றப்போ நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணலாமா, ஸோ இது யூஸ் பண்ணா ஃபார்மலா இருக்குமா, இது யூஸ் பண்ணா இன்ஃபார்மலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு டிசைட். ஸோ தட் இஸ் கால்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இப்போ ரீஇன்ஃபோர்ஸும் பண்ணிட்டீங்க. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஸ்டினிங். ஸோ இப்போ நீங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றப்போ ஸோ யூ ஹேவ் டு பி லைக் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ பேச நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றப்போ நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ என்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா the conversation will be boring. Okay, so you have to ask a question. So you have to ask more questions. So நீ அப்பதான் வந்துட்டு நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்றது தெரியும். Or if you're coming with me or you are in the flow with me or you have just stuck in a place அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கன்வர்ஸ் பண்ணா உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதை ஓப்பன் ஃபார் கொஸ்டினிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் கொஸ்டின் பண்றேன் அப்படின்றப்போ அது நீங்க இப்போ கான்வர்சேஷன் ரெடி பண்ணியாச்சு, பேசவும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இஃப் யூ ஆர் கன்வர்சிங் யூ ஹாவ் டு பி accepting, like you have to be listening to. So effective listening வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க பேசுறீங்க அப்படின்றப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பேசுறாங்க அப்படின்றப்போ you have to be a good listener. So this is also a thing.
So அதுக்கப்புறம் closing a conversation, if you're closing a conversation, it should be like a conversation end of a conversation. It should not be a questioning one. So இப்போ ஒரு conversation close பண்றீங்க அப்படின்றப்போ it should be end, there should be a full stop. So it should not be a comma or a semicolon. Okay, so அதுல you have to be like more conscious on that. ஓகே, ஸோ இது வெர்பல். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம என்ன பேசணும் அப்படின்றத யோசிச்சு அதை வந்துட்டு ரீபில்ட் பண்ணி, ஸோ இதுதான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து நம்ம வெளியே பேசுவோம் பாத்தீங்களா. ஸோ தட் இஸ் கால்டு வெர்பல் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ ஐ கெஸ் வெர்பல் கம்யூனிகேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் வித் அ வெரி சிம்பிள் வே. ஸோ இப்படிதான் இருக்கும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இன்கேஸ் புரியல அப்படின்னா ஜஸ்ட் டெல் மீ. ஸோ ஐ ட்ரை டு ரீபில்ட் இட். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ வெர்பல் பார்த்துட்டோம். ஸோ வெர்பல்க்கு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு மைண்ட்ல நீங்க ஒரு கான்டாக்ட் ரெடி பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அதை ரீபில்ட் பண்றது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன்ல கொண்டு வருவோம். ஸோ நான்